சிறிய திரை நடிகர், டிவி நடிகர் ஒருவர் ஒரு கண்ணாடியில் முன்பு தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தார். அப்படி அவர் அலங்கரித்துக் கொண்டிருந்தது அவருக்கு ஒரு காட்சி தோன்றியது. அது ஒரு தத்ததுவமான ஒரு காட்சி. அவருக்கு முன்பு ஒரு பக்கத்திலே சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, இன்னொரு பக்கத்திலே பிசாசு. பிசாசு சொன்னது, நீ என்னுடையவன், நீ உன்னுடைய வாழ்வினால் அனைவரையும் கெடுத்து விட்டாய், நீயும் உன்னை கெடுத்துக் கொண்டாய், ஆகவே நீ என்னோடு வா, உன்னுடைய முடிவு என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று சொன்னது. இன்னொரு பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்டவராக இயேசு சொன்னார், நான் உனக்காக ரத்தம் சிந்தினேன், உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் கழுவி சுத்திகரிக்க முடியும், ஆகவே நீ என்னிடத்தில் வா என்று அழைத்தார். அன்பானவர்களே, நிறைவாக அந்த டிவி நடிகர் முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை உண்மை நான் தெரிந்து கொள்கிறேன், என்னுடைய ரத்தத்தினால் பரிசுத்தமாகும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே என்னை ஒப்படைத்தார் என்று அந்த நடிகரை குறித்த சாட்சி சொல்லப்படுகிறது. ஆகவே அவர் இவ்வாறு தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுவோம். நாம் வாசனை கேட்ட பகுதியிலே ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. பாவத்தின் சக்கரம் மரணம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நித்திய ஜீவன். ஆகவே பேதுரு ரோமாபுரியிலே சந்தித்த அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து சொல்கிறார், ரெண்டையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு பக்கம் பாவம், அதனுடைய நிறைவு மரணம். இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்து, அதனுடைய நிறைவு நித்திய ஜீவன். நீங்கள் எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். பாவம் என்றால் என்ன? வேத புத்தகத்திலே இருக்கிற சில வேத வசனங்களை நாம் அதனுடைய பாவத்தினுடைய விளக்கமாக நாம் பார்ப்போம். 1 யோவான் 3:4 சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் சொல்கிறது. நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். நியாயப்பிரமாணம் என்பது மிக குறிப்பாக 10 கட்டளைகளை குறிக்கிறது. 10 கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளிலே ஆண்டவர் ஒருவரை விக்கிரக ஆராதனை கூடாது, தேவனுடைய நாமத்தை வீட்டிலே வழங்கக்கூடாது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும், உபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்சாக சொல்லாதே, இச்சியாதே என்ற கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை மீறுவது பாவம். ஆகவே பாவம் என்பதற்கு ஒரு வார்த்தை என்று பாஷா என்று சொல்லப்படுகிறது. பாஷா என்றால் மீறுதல். ஆகவே மீறுவது பாவம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. 1 யோவான் 3:4 நியாயப்பிரமாணத்தை மீறுவதை பாவம் என்று நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 5:17 அநீதி எல்லாம் பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு காரியத்திலே நாம் பார்க்கும்போது அதிலே நீதியானதை செய்யும் போது நாம் பரிசுத்தத்தை தேர்ந்தெடுக்கிறோம். அநீதியான காரியங்களை நாம் செய்யும் போது அநீதி எல்லாம் பாவம் என்று சொல்லி நாம் வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 24:9 தீய நோக்க பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் நாம் எதை செய்கிறோம் என்று பார்க்கிறார், கடவுள் நாம் எதற்காக செய்கிறோம் என்று பார்க்கிறார். ஆகவே என்னுடைய எண்ணங்களை அறிகிறது ஆண்டவர் இருக்கிறார். தீய நோக்கம் பாவம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. யோவான் சுவிசேஷம் 4:17 நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்து அதை செய்யாமல் போவார், அது ஒரு பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான பாவம்
பாவத்திற்கு சொல்லப்படும் பல விளக்கங்களிலே சில முக்கியமானவைகளை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஒரு முறை யோசித்து பார்த்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று நம்புகிறேன். முதலாவதாக நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். உன்னியோகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடுத்தபடியாக உன்னியோகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநீதி என்றால் பாவம். அதன் பிறகு நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீய நோக்கம் பாவம். நண்பர்களே, அது மாத்திரமல்ல, கடைசியாக யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனார், அது ஆகவே இவைகளெல்லாம் பாவம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த பாவத்தின் தன்மை பற்றி வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த பாவம் என்ன செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவம் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்கிறது. திடீரென்று ஒரு பெரிய பாவத்திற்குள்ளே ஒரு மனிதன் தள்ளப்படுவதில்லை. நாம் சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் சங்கீதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 19ஆம் சங்கீதத்திலே 12, 13வது வசனங்களை நாம் கவனிப்போம். சங்கீதம் 19 கடைசி முந்தின 2 வசனங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கள் ஆக்கும், துணிகரமான பாவங்களுக்கு தடியை விலக்கிக்காரும், அவை என்னை ஆண்டு கொள்ள கூடாது, அப்பொழுது நான் உத்தமமாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாயிருப்பேன். பாவம் எப்படி வளர்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரர்கள் அழகாக சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். பிழைகள், முதலாவது பாருங்கள், தன் பிழைகளை பிழைகள். அதன் பிறகு மறைவான குற்றங்கள். அடுத்த ஸ்டெப் மனதில் போகிறார். முதல்ல மிஸ்டேக்ஸ், பிறகு மறைவான குற்றங்கள். அப்புறம் அடுத்த 13வது வசனம் பாருங்கள், துணிகரமான பாவங்கள். 13வது வசனத்தின் கடைசி பெரும் பாதகங்கள். ஆகவே பாவம் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்கிறது. பாவம் முதலாவது பிழைகள், பிறகு மறைவான குற்றங்கள், பிறகு துணிகரமான பாவங்கள், பிறகு பெரும் பாதகம். நண்பர்களே, இது தாவீதின் வாழ்க்கையிலிருந்தே நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக பிழை, மிஸ்டேக்ஸ். என்ன பிழை தாவீதுடைய வாழ்க்கையிலே? எல்லாரும் போருக்கு போகிறார்கள், தாவீது வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். தூங்கி விழித்து என்ன போரிலே என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி ஒருவேளை அங்கிருந்து வந்திருந்த போர் சேவகர்களை அவர் விசாரிக்கவில்லை. வேறே விளாத்திக் கொண்டு ஊரில் என்ன நடக்கிறது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார். பிழை. நண்பர்களே, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்பொழுதுமே பாவம் என்பது மெதுவாக நமக்குள்ளே புகுகிறது. ஒருவேளை நாம் வேதத்தை வாசிக்கிறதை மறந்து விடுகிறோம், ஜெபிப்பதை மறந்து விடுகிறோம், ஆண்டவரிடத்திலே நேரம் செலவழிப்பதை மறந்து விடுகிறோம், ஆராதனைக்கு வருவதற்கு முக்கியத்துவம் குறைந்து போகிறது. இது ஒரு பெரிய பாவமாக கருதப்படுவதில்லை, ஆனால் பாவத்திற்கு வழி நடத்துதல் படிக்கிறார். ஆகவே இங்கே தாவீது தன்னுடைய கடமையை மறந்து விட்டார், தூங்கி விட்டார். எழுந்து உடனே என்ன நடக்கிறது என்று சொல்லி தன்னை போர் வீரர்களால் யுத்த களத்தில் இருக்கிறார். அதை பற்றி அவர் விசாரிப்பதற்கு அவர் யோசிக்கவில்லை. எழுப்பி தாராளமாய் நடந்து கொண்டு ஊரில் என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார். அன்பார்களே, அதன் பிறகு அவர் அங்கே ஸ்நானம் பண்ணுகிற ஒரு பெண்ணை பார்த்தார், குளிக்கிற ஒரு பெண்ணை அவர் மேலிருந்து பார்க்கிறார். அங்கே வேதம் அப்படித்தான் சொல்கிறது, மறைவான குற்றம். அவனுக்கு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக முதலாவது மிஸ்டேக், அப்புறம் மறைவான பாவம். ஆக சில தவறுகள் ஆரம்ப கட்டத்திலே நமக்கும் கடவுளுக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்பொழுது நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கே சரி செய்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய ஜெபம் குறைகிறது, வேத வாசிப்பு குறைகிறது, ஆண்டவரோடு பரிசுத்தமான கடவுளோடு நம்முடைய தொடர்பு குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமாய் தவறுகள் நமக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு மறைவான குற்றங்கள் யாருக்கும் தெரியாது, அது வெளியே தெரிவதில்லை. நமக்கும் கடவுளுக்கு மாத்திரம்தான் அந்த தவறுகள் தெரிந்து கொண்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே மறைவான குற்றங்கள் நமக்கு வரும்போது அட்லீஸ்ட் அந்த ஸ்டேஜில் நிறுத்தி இருக்க வேண்டும். ஒருவேளை தாவீது அந்த நேரத்தில் பிறருடைய மனைவியை இச்சையாக இருப்பாயாக என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நான் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன் என்று அவர் நிறுத்தி இருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்தது துணிகரமான பாவம். அப்பொழுது தாவீது யோசித்தார், நான் தான் அரசமாக இருக்கிறேன், எல்லாருமே எனக்கு கண்டிப்பட்டவர்கள். தனக்கு மிக நெருங்கிய 2 போர் வீரர்களை அனுப்புகிறார். வீட்டுக்கு போய் அவருடைய வீட்டுக்கு அழைக்குமாறுகள் என்று சொல்கிறார். அப்பொழுது அவருடைய மனம் துணிந்து விட்டது. தவறு முதலாவது இதயத்திலே இருந்தது, அவருடைய கண்களிலே இருந்தது, இப்பொழுது செயலிலே இருக்கிறது. அவனை சுற்றியுள்ள நெருக்கமானவர்களுக்கு தெரிகிறது. அவர்கள் போய் அந்த பெண்ணை உரியா என்ற ஒரு சேவகனுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு வருகிறார். அவளிடத்தில் அவர் பாவம் செய்கிறார். இப்படி அவன் செய்த பாவம் அவனுக்கு தெரியும், அவனை சுற்றியுள்ள ஒரு சிறு கூட்டத்துக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நாள் கழிக்கிறது, அவன் துணிகிறான், அவன் பெரும் பாதகம் செய்ய துணிகிறான். அவன் என்ன செய்கிறான்? உரியாவை அழைத்து மீறி வீட்டுக்கு போ, தன்னுடைய பாவத்தை மறைக்க முயற்சி செய்கிறான். ஆனால் அதற்கு முடியவில்லை. அப்போது அவன்
இனி உரியாவை விட்டு வைப்பதிலே பயனில்லை, அவனை தொலைத்து கட்டிவிடலாம் என்று யோசிக்கிறார். ஆகவே ஒருவேளை உரியாவுக்கு எழுத வாசிக்க தெரியாது என்று தெரியவில்லை. அவனிடத்தில் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இந்த உரியாவை நீங்கள் போர் நடக்கும் போது முன்னணியில் எடுத்துவிட்டு பின்னால் வந்து விடுங்கள், போரில் அவன் செத்து போவார், செத்தவுடன் எனக்கு செய்தி என்று சொல்கிறார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, அவன் கொலை செய்தார். பிறனுடைய மனைவி எடுத்துக் கொள்வதற்காக துணிந்து ஒரு கொலை செய்வதற்கு தாவீதுடைய இதயம் அது துணிந்து விட்டது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, பாவம் படித்தான் வளர்கிறது. முதலாவது நாம் ஆண்டவரை கொஞ்சம் விட்டு விலகுகிறோம், ஆண்டவரோடு நேரம் செலவழிக்க தவறுகிறோம், சின்ன சின்ன காரியங்களை கண்டுகொள்வதில் இதில் என்ன இருக்கிறது என்று யோசிக்கிறோம். பிறகு மறைவாக தவறுகள் செய்கிறோம். ஆகவே நமக்கு கடவுளுக்கு மாத்திரம் தெரிகிற ஒரு நேரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரம் முதல் ஸ்டெப் இரண்டாவது ஸ்டெப் தெரிஞ்சிருக்கிறோம், அதை விட்டு விடுகிறோம். பிறகு ஒரு துணிவு வருகிறது. கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சுட்டேன், எத்தனை பேருக்கு தெரிஞ்சாங்க, எவன் என்ன சொல்ல முடியும், நான் நினைச்ச மாதிரி செய்யணும் என்று சொல்லி துணிகிறோம். அதன் பிறகு அது பெரும் பாதகமாக பெரிய பிரச்சனையாக ஒருவேளை நம்முடைய வாழ்வை அழிப்பதாகும், இன்னொருவருடைய வாழ்வை அழிப்பதாகும், நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்துக்கு தடையாவதாகும், கடவுளுக்கு முன்பாக பெரிய பாதகமாக முடிவடைகிறது. என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாவம் கொஞ்சம் கொஞ்சமாய் அது பிழையாக, மறைவான குற்றமாக, துணிகரமான பாவமாக, பெரும் பாதகமாக வளர்கிறது. பாவத்துக்கு மற்றொரு குணம் பற்றி நீதிமொழிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யாராவது ஒரு வாசிக்கலாம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். துன்மார்க்கமே அவருடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொண்டு தன்னை பாவ கயிறுகளால் கட்டப்படுவார். அதாவது பாவம் நம்மை அடிமைப்படுத்துகிறது. இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொன்னார், பாவம் செய்கிற எவரும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறார் என்று சொன்னார். துன்மார்க்கனுடைய பாவங்களே அது அக்கிரமங்களை பிடித்துக் கொண்டு அவன் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவார் என்று சொல்லி. பாவம் என்பது முதலாவதாக இட்ஸ் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட். அது ஏதோ ஒரு சாதனை போல அல்லது ஒரு சின்ன சிற்றின்பத்தை நமக்கு கொடுக்கிறது. நாம் நினைத்தால் செய்கிறோம், இல்லை என்றால் விட்டு விடலாம். ஆனால் ஒரு ஸ்டேஜ் வருகிறது, அதை செய்யாமல் நம்மால் இருக்க முடிவதில்லை, செய்யாவிட்டால் நம்மால் இருக்க முடியாது. ஸோ பாவம் நம்மை ஆளுகிறது. எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆகவே மனிதன் பாவம் வளர்கிற பாவம் மாத்திரமல்ல, அது நம்மை ஆளுகிற பாவமாக மாறுகிறது. ஆகவே ஆரம்பத்திலேயே அதை கண்டுகொள்ளாவிட்டார், அதை விட்டு திருந்தாவிட்டார், இட் டாமினேட்ஸ். அது உங்களை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறது. ஆகவே கடவுளால் ஆட்சி செய்யப்பட வேண்டிய நாம், தேவனால் ஆட்சி செய்யப்பட வேண்டிய நாம், பரிசுத்த ஆவியானவரால் ஆட்சி செய்யப்பட்டு ஆளுகை செய்யப்பட்டு அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டிய நாம் பாவத்தினால் கட்டப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தன் சொல்வார்கள், பழக்க வைப்பது ஒன்றடை, அது பின் இரும்பு சங்கிலி என்று சொல்வார்கள். நாம் பார்த்தால் நம்முடைய வீடுகளிலே அங்கே சின்ன நூலாம் பாசிகள் பார்க்கலாம். ஸ்பைடர், இந்த சின்ன சிலந்தி பூச்சி கட்டு கூடு, அது லேசா கம்போத்து தட்டினா அது போயிடும். ஆனால் பாருங்க, ஒரு இரும்பு சங்கிலியை கம்போ வைத்து தட்டி அதை போக்க செய்ய முடியாது. அதே போலதான் பாவம். முதலாவதாக அது ஒரு பழக்கம், இட்ஸ் ஸ்மால் ஹேபிட். எப்போ யாரோ வரணும், ஏதோ ஒரு நேரம், நினைச்ச நேரம், எப்போது ஒரு நேரம் டேஸ்ட் தட், அது நன்றாக இருக்கிறது போல தோன்றுகிறது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இட் டாமினேட்ஸ். ஒரு முறை செய்தி கிராமத்துக்கு செல்லும் போது ஒரு சார்லஸ் என்ற ஒரு நண்பரை நான் சந்தித்தேன். அவர் காலையில் பேசும்போது அவர் கையெல்லாம் நடுங்கி கொண்டிருந்தது, வாயெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடுங்கி பேசினார். அவரிடத்தில் கேட்டேன், ஏன் என்ன ஆகிவிட்டது, இது சுகமில்லையா என்று கேட்டேன். இல்லை, நான் எக்ஸர்விஸ் மேன், நான் இதில் இருந்தேன், ஆர்மியில் இருந்தேன், அங்கேருந்து விடுதலை பெற்று வந்துவிட்டேன், அங்கிருந்து பீரியட் வந்துட்டேன், ஆனால் நல்லா குடிக்க பழகிட்டேன். ஆகவே இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், நான் ஒரு குறிப்பிட்ட டைமில் குடிக்கிறேன்னா கை நான் நடுங்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஸ்டெடியாக பேச முடியாது. ஆகவே முதல்ல குடித்த பிறகுதான் நான் ஸ்டெடியாக, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதிலிருந்து வெளியே வரணும் ஆசை. என்னுடைய பிள்ளைகள் மற்றவர்கள் பார்க்கிறார்கள், எனக்கு கஷ்டமாக இருக்குது, இப்போ இதே மாதிரி ஆயிருக்காக பயப்படுகிறேன் நான். ஆனால் என்ன முடியவில்லை, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, நம்முடைய எல்லா பாவ பழக்க வழக்கங்கள் முதலாவதாக அது எளிதாக தோன்றுகிறது. அதை எப்பொழுதாவது நினைத்தால் செய்யும் என்ற நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அப்பொழுது தன் டாமினேஷன் அது நம்மை ஆளுகை செய்கிறது என்று சொல்லலாம். ஆகவே பாவம் வளர்கிறது மாத்திரமல்ல, பாவம் அது ஆளுகை செய்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. அது மாத்திரமல்ல, பாவத்தின் விளைவிலிருந்து மனிதன் தப்பிக்க முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொன்னார். காயின் ஆபேலை கொலை செய்த போது
வாசற்படியில் படுத்து நீ அதை அறுவடை செய்து ஆக வேண்டும். மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று சில வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பார்களை 8ஆம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே 8:32-23 வேதம் சொல்கிறது பாவங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்கிறது. ஆகவே பாவத்தின் பாவம் நாம் தப்ப முடியாதபடி நம்மை பின்தொடர்கிறது என்று சொல்லலாம். அது நம்முடைய வாசலை ஏற்படுத்திருக்கிறது, நம்மை அழிப்பதற்காக, அது மாத்திரமே நம்மை பின்தொடர்ந்து வருகிறது. பாவத்தின் விளைவிலிருந்து மனிதன் தப்பிக்க முடியாமல் போகிறார். அன்பார்களே, ஆகவே தான் பவுல் எழுதினார், மனிதன் எதை விதைக்கிறான் அதையே அறுப்பான் என்று சொல்லி. ஒருவேளை நாம் செய்த பாவங்களை நாம் மறந்து போகலாம், ஆனால் அதனுடைய விளைவு பெரிய ஒரு பாதிப்பை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அதே போல குடும்ப வாழ்விலே, அது மாத்திரமல்ல நித்தியத்திலே பெரிய பாதிப்பை அது உண்டுபடுகிறது. நான் இதை சொல்லும் போது சிறு வயதிலே கேட்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. அது என்ன நிகழ்ச்சி என்று சொன்னால், ஒரு 2 பேர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து அவர்கள் பக்கத்திலே உள்ள ஐலண்ட் ஒரு தீவுக்கு வேட்டைக்காக செல்கிறார்கள். அரசு அனுமதி பெற்று செல்கிறார்கள். அங்கே போய் அங்கே ஒரு குறிப்பிட்ட மிருகத்தை அவர்கள் வேட்டையாடுகிறார்கள். அந்த மிருகத்தின் தோல் அது மிகவும் வேல்யூபிள், ரொம்ப மதிப்புள்ளதாக இருக்கிறதுனா 2 பேர் போறாங்க வேட்டையாடுறாங்க. அவர் நிறைய மிருகங்களை வேட்டையாடி இந்த தோல் சேர்ந்து கொண்டே வருகிறது. நிறைய வருது, நம்ம சீக்கிரமா திரும்பி போலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அந்த நேரத்தில் 2 பேர்ல ஒருத்தருக்கு ஒரு எண்ணம், இது 100 தோலுக்கு வைத்துக் கொள்ளுங்கள், 100ஐயும் 2 பேரும் சேர்ந்தா 50 தான் கிடைக்கும், நான் மாத்திரை எடுத்துட்டா 100 எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர் யோசிக்கிறார். ஆக எப்படி இன்னொருவருடைய நாம் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி யோசித்த போது யோசிக்கிறார், நம்ம இங்கே மறித்து போனால் நமக்கு எவ்வளவு நன்றாக இருக்கும் யோசிக்கிறார். ஒரு நாள் கொஞ்சம் முன்னால் தன்னுடைய நண்பர் போய்கொண்டிருக்கும் போது தன்னுடைய துப்பாக்கியினால் பின்னால் சொல்லுகிறார். உடனே அந்த மனிதன், கூட சென்ற மனிதன் மறித்து போகிறார். அவன் கீழே விட்டு மறித்து போகிறார். அது ஒரு பணிகள் நடந்த ஒரு தீவு. ஆகவே பனி கட்டிகளை எல்லாம் வைத்து அதை மூடிவிட்டு தோலை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய விசைப்படங்களை தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வந்து விடுகிறார். அப்பொழுது சொல்கிறார், அங்கே என்னுடைய நண்பர் மறித்து போய்விட்டார், ஆகவே நான் மாதம் தனியாக வர வேண்டியது இருந்தது என்று சொல்லி புதிய ஒரு கதை சொல்லிவிட்டு தன்னை வாழ தூக்குகிறார். எல்லாவற்றையும் இருக்கிறார். ஏராளமாக பணம் கிடைக்கிறது, நல்ல வீடு கட்டுகிறார், அநேகருக்கு டொனேஷன் வராங்க, எல்லாருக்கும் கொடுக்கிறார். எல்லாரும் அவரை பாராட்டுகிறார்கள், பெரிய கொடைகள் என்று சொல்கிறார்கள், ரொம்ப நல்ல மனிதர் என்று சொல்கிறார்கள். அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். மாதங்கள் கடந்து விடுகிறது. அவருக்கும் அவர் என்ன செய்தார் என்பதும் எப்படி இந்த பணம் வந்தது என்பதையும் அவர் மறந்து போகிறார். ஆனால் ஒரு நாள் காலை, விடிய காலத்தின் காலையிலே 4 மணிக்கு அவருடைய வீட்டின் கதவு தட்டப்படுகிறது. ஆகிய கதவை திறந்த போது 2 காவல் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், உங்களை அரசு பண்ணுவதற்காக நாங்கள் ஆர்டரோடு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அவர் சொல்கிறார், நான் எவ்வளவு நல்லவர், இந்த ஊர்ல கேட்டு பாருங்க, நான் எவ்வளவு நல்லா அழைச்சி எதற்காக கைது செய்தீர்கள் என்று சொல்லி, இல்லை உங்களை கைது செய்வதற்கு ஆர்டர் இருக்கிறது, நீங்கள் கொலை செய்தீர்கள். ஐயோ, நான் என்ன செய்தேன் என்று தான் சொல்கிறார். அவர் தன்னை மறைப்பதற்கு முயற்சி செய்கிறார். அவரை காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். அந்த காவல் நிலையத்தை கேட்கிறார்கள். அவர் தன்னை தவறை மறைப்பதற்கு என்பதெல்லாம் சொல்லி பார்க்கிறார். கடைசியாக நீங்கள் அமர்ந்திருங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு அறையை உள்ளே அழைத்து செல்கிறார்கள். அங்கே ஒரு பிரேதம் அப்படியே தலைப்புறம் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தவுடனே நான் என்ன சொல்கிறேன் என்று தெரியாமல், ஐயோ நான் தான் சொன்னேன் என்று சத்தம் விடுகிறார்கள். அப்பொழுது காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறார்கள், குறிப்பிட்ட நாளிலே அனுமதி பெற்று சென்றது நீங்கள் 2 பேர் தான், நீங்கள் ஒருவர் தான் நீங்கள் திரும்பி வந்திருக்கிறீர்கள். இதே போல மற்ற நண்பர்கள் சென்ற போது இந்த சரீரத்தை அவர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பின்னாலே துப்பாக்கினால் சுட்ட காயம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் தான் கொலையாளி என்று சொல்லி அவரை அரசு பண்ணி அவருக்குரிய தண்டனை அளிக்கப்படுகிறது. பாருங்களே, சில வேளைகளிலே மனிதன் பாவத்தை மறைக்க உட்படுகிறார். நான் வேதம் சொல்கிறது, பாவம் மனிதனை தொடர்ந்து பிடிக்கிறது என்று சொல்லி. எனக்கு தெரிந்த ஒரு பெரியவர் 4 ஆண் குழந்தைகள். ஆகவே அவர் தன்னுடைய சகோதரர் 2 பெண் குழந்தைகள். ஆகவே ஆஸ்தி எல்லாவற்றையும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று யோசித்தார். ஏற்கனவே அந்த தகப்பனார் இவருக்கு 2 வீடும் தனக்கு 2 வீடு கொடுத்துவிட்டார். இவர் யோசித்தார், எனக்கு 4 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவனுக்கு 2 பெண் பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள், ஆண் பிள்ளைகளுக்கு தான் வீடுகள் தேவை என்று சொல்லி யோசித்தார். ஆகவே போய் தன்னுடைய அந்த சகோதரனுடைய கடைசி நேரத்திலே அவரை பல வார்த்தைகள் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் அந்த அடுத்த 2 வீடையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டு வந்துவிட்டார். அடுத்த அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் ஏமாற்றமடைந்தார்கள், மிகவும் கண்ணீர் குடித்தார்கள். அன்பார்களே, நாட்கள் கடந்து சென்றது, வருடங்கள் ஓடினது. இந்த 4 ஒருவர் நடுவயதிலே மறித்து போனார், ஒருவர்
ஒருவர் சூசைட் செய்து கொண்டார். ஒரு பெரிய குடிகாரனாக இருந்து ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். இன்னொருவர் அப்பப்போ காக்கா வைத்து கொண்டு கீழே விடுவார். மக்கள் வீட்டிலே தூக்கி கொண்டு போவார்கள். இதன் பிறகு என்ன நடந்தது எனக்கு தெரியாது. வேதம் சொல்கிறது பாவம் நம்மை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்கிறது. பாவம் தன்னுடைய விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. இப்போது இல்லாவிட்டாலும் நித்தியத்திலே அது பெரிய விளைவை ஏற்படுத்தும். ஆகவேதான் பவுல் எழுதினார், பாவத்தின் சம்பளம் மரணம். டோன்ட் சூஸ் தட். நிச்சயானது கத்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொன்னார். அன்பானவர்களே, அதே சமயத்தில் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது. நாம் ஏசாயா புத்தகம் 53 அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வீரர்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு கொள்ளும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமடைகிறோம். அன்பானவர்களே, ஆகவே ஆண்டவராகிய சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்வோம். அவரிடத்திலே நாம் செய்த தவறுகளை சொல்லுவோம். நாம் ஒருவேளை பாவத்தினால் ஆளுகை செய்யப்பட்டது. ஆண்டவரே, இந்த தவறுகளை நான் பழகிவிட்டேன், இதிலிருந்து வெளியே வர முடியவில்லை, இந்த தவறான ஆசை என்னை நெருக்குகிறது, எனக்கு பாவத்தை விட்டு ஓடுவதற்கு, பாவத்தை வெறுப்பதற்கு நல்ல ஒரு இதயத்தார் ஆண்டவரே என்று சொல்லி இந்த உபவாச நாட்களிலே ஜெபத்தோடு உபவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருந்து வேத வசனங்களை நமக்கு நம்முடைய மனதிலே பதித்துக் கொண்டார். வேதம் சொல்கிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேன், என்னை பரிசுத்தமாக்கும், தூய்மையாய் வாழ எனக்கு பலம் தாரும் என்ற ஆசையோடு முன்னால் வந்து பரிசுத்த நற்கட்டளை நாம் பங்கு வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதே போல அவருடைய சரீரம் என்ற விசுவாசத்தோடு அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு முன்பு நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்தும் பாவம் மிகவும் கொடியது. பாவம் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்கிறது. அது மாத்திரமல்ல, பாவம் நம்மை ஆளுகை செய்து நம்மை அழிவுக்கு மேலே வழிநடத்துகிறது. பாவம் பெரிய தாக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி நம்மை அழித்துக் கொள்கிறது. இந்த உலகத்திலே சமாதானமாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு, ஆண்டவரை சார்ந்து வாழ்வதற்கு, ஆண்டவரே என் பாவங்களை எனக்கு மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். 1 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி. ஏனென்றால் அது குற்றமற்ற மாசற்ற ரத்தம் என்று சொல்லி பேதர் எழுதுகிறார். அன்பான பிள்ளைகளே, ஆகவே பழுதில்லாத மாசற்ற குற்றமற்ற பரிசுத்தமான அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க முடியும். அன்பான பிள்ளைகளே, மீகா 7:19 வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு விடக்கூடிய ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் மேற்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நான் நம்முடைய பாவங்களை விட்டு விலக்குவேன் என்று சொல்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆகவே இயேசுவை தெரிந்து கொள்வோம், அவருடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம். அதனால் வருகிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வோம். பரிசுத்த வாழ்க்கையை சொந்தமாக்கிக் கொள்வோம். கர்த்தரை பின்பற்றுவோம். இந்த பரிசுத்தமான இந்த நற்கருணை ஆராதனை நம்முடைய வாழ்க்கையிலே நல்லதொரு திருப்பத்தை உண்டாகும். அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, நியாய பிரமாணத்தை மீறுகிறது பாவம், அநீதியெல்லாம் பாவம், தீய நோக்கம் பாவம், நன்மை செய்ய அறிந்தமாயிருக்கும் அதை செய்யாமல் போனால் அது அவருக்கு பாவம். இந்த பாவம் அது கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்கிறது. இந்த பாவம் நம்மை ஆளுகை செய்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த பாவம் பெரிய தாக்கத்தை உண்டுபடுகிறது. இதிலிருந்து முழுவதுமாய் விடுதலை பெறுவதற்கு, முழுவதுமாய் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். முடிந்தால் நாம் அப்படி ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பாவம் வளர்கிறது, பிழை, மறைவான குற்றம், துணிகரமான பாவம், பெரும் பாதகம், வேத வாசிக்க தவறுதல், ஜெபிக்க தவறுதல், உபவாசத்தை கைவிடுதல், பிழைகள், நமக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம் தெரிந்த பகுதிகளில் நாம் தோற்றுக் கொண்டிருக்கிறோம். மறைவான குற்றங்கள், நமக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் நமக்கு மிகவும் நெருங்கிய மக்களுக்கு மாத்திரம் தெரியும். துணிகரமான பாவம், பெரும் பாவம். ஆண்டவரே, என்னை மன்னிங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க என்று ஜெபிப்போம். நாம் பாவத்தால் ஆழப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர்தான் என்னை ஆள வேண்டும், என்னை தீய பழக்க வழக்கங்களை அவைகளுக்கு என்னை விடுதலை செய்ய ஜெபிப்போம்.
நான் பாவம் செய்தேன், என்ன நடந்துவிட்டது என்று நாம் யோசிக்கிறோம். பாவத்தின் விளைவுகள் நம்மை தொடரும். ஆண்டவரே, மன்னிங்க. பாவத்தினால் ஏற்படும் நன்மைகளால் இந்த உலகத்தில் நிர்பந்தமான மனிதனாக மாறி போய்கிறார்கள். இப்பொழுதே நேராக நான் திரும்புகிறேன் என்று சொல்லுவோம்.